ஒரு மாதத்தில் ரஷ்யா எத்தனை ட்ரோனை அழிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 9000 ட்ரோன்ஸை அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி ரஷ்ய ஊடகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 9000 ட்ரோன்ஸ் எல்லாமே உக்ரைன்லேருந்து வந்த ட்ரோன்ஸ் தான். அதில் பாதிக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரோன்ஸ் அழிக்கப்பட்ட ட்ரோன்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா அங்கே ஹிட்டான ட்ரோன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது பார்த்தீங்களா? எந்தெந்த இடத்துல இந்த ட்ரோன்ஸ் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் புகைப்படமும் நாளைக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில், அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே நான் அதை பகிர்கிறேன். அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் சும்மா வெறி ஆட்டம் ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். உக்ரைனை இதுவரையிலும் ரஷ்யாவால் கட்டுப்படுத்த முடியலையான்னு கேட்டால் ரஷ்யாவால் மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத எந்த நாட்டாலையும் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இல்லாட்டி ஒரு படிப்பினையாக பார்த்து அமெரிக்கா என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க? நேராக எலன் மஸ்க் அவர்களுடைய காலில் போய் விழுந்திருக்காங்க. அது என்ன? இப்போ ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? ஒரு பெரிய அட்டாக்குக்கு ரஷ்யா தயாராகி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆனாலும் ட்ராவல் டைம்லேயும் நம்முடைய குழந்தைகளுடைய பிரெயினை நல்லபடியாக டெவலப் பண்ணுறதற்கு செம்மையான ஒரு சூப்பரான காம்போ. அது காம்போ இல்லை, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. என்னங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு மாதத்தில் 8973 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பதிவு பண்ணுறாங்க. ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக அதுக்கான அந்த இமேஜ் உங்கள் பார்வைக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் போன மாதத்தை விட இந்த மாதம் அவங்க 50% எக்ஸ்ட்ரா ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம், அதாவது இந்த மே மாதம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த மே மாதத்தில் தான் பெரிய அளவில் ட்ரோன் அட்டாக் மட்டும் கிடையாமல் ரஷ்யாவுக்குள்ள உக்ரைனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடிந்தது அப்படிங்கிறது வேறொரு கணக்கு. ரஷ்யாவினுடைய ஏகப்பட்ட ஆயில் ரிஃபைனரிஸாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய முக்கியமான சில இடங்களில் ட்ரூப்ஸுக்கு எதிரான ஒரு அட்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உக்ரைன் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சாங்க. உக்ரைனுடைய ட்ரோன் அந்த தயாரிப்பு, அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்குது அப்படிங்கிறத பல ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்ட போது, ஈவன் அரபுலக நாடுகள் எல்லாருமே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் நடந்த போது உக்ரைனை கூப்பிட்டு ட்ரோன் நீங்கள் தான் எனக்கு செஞ்சு தரணும், ஆன்டி ட்ரோன் மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எங்களுக்கு தர வேண்டும், ட்ரோனை அழிப்பதற்கான ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பல கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சாத்தியப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு உக்ரைன் இன்னொரு பதிலை சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய அப்ரூவல் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஒருவேளை அமெரிக்காவினுடைய அப்ரூவல் கிடைத்திருந்தது என்றால் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக உக்ரைனால் செஞ்சுருக்க முடியும். உக்கிரமாக ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கை செஞ்சு அதை அரபுலக நாடுகளுக்கும் இப்போ உக்ரைனால் கொடுத்துருக்க முடியும். ஸோ அமெரிக்காவினுடைய அப்ரூவல் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு புதிராக இருக்கும் பட்சத்தில் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க நாட்டை பாதுகாப்பதற்காக, ரஷ்யாவை பழிவாங்குவதற்காக குட்டி குட்டி ட்ரோனாக சும்மா உருவாக்கி தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 1800 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்த உக்ரைனுடைய ட்ரோன் அட்டாக் பண்ணிருச்சு. அதுவும் ரஷ்யாவுக்குள்ள உரல் ரீஜனில் அட்டாக் பண்ணிருச்சு அப்படிங்கிறத நம்ப முடியுதா? மிசைல் கிடையாதப்பா, நான் சொல்கிறது ட்ரோன். அப்போ ட்ரோன் 1800 கிலோமீட்டர் தாண்டி வருமானு கேட்டால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறத உக்ரைன் செஞ்சுருந்தாங்க. உக்ரைன் வெதர் பலூன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ளே இந்த வெதர் பலூனுக்கு கீழே ட்ரோன்ஸை கட்டி விட்டு அனுப்புனாங்க அப்படிங்கிறத ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். இங்கே வியூகத்தில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதுக்கு முன்னாடி விதையில் ஏதோ நான் ஒரு அந்த அப்டேட்டை மட்டும் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த வெதர் பலூன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெதர் பலூனை கட்டி, அந்த வெதர் பலூனுக்கு கீழே இந்த ட்ரோனை கட்டி விட்டுட்டு ரொம்ப தூரம் பறக்க விட்டுறாங்க. இது பறந்து ரஷ்யாவினுடைய எல்லைக்குள்ளெல்லாம் போன பிறகு எகெயின் அதை என்ன செய்கிறாங்க? ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா கண்டிப்பாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் இல்லாமல் அந்த ட்ரோனை ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ சேட்டலைட் உதவியுடன் தான் இந்த ட்ரோன் இயக்கப்படுகிறது. அதற்கு பல வெளிநாட்டு முக்கிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்கள் உக்ரைனுக்கான உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லி கடைசியாக அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயே, ரஷ்யாவினுடைய நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி தாக்குதலை தொடர்ச்சியாக உக்ரைன் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ 1800 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த மாதிரி ட்ரோன் அட்டாக்கை செய்ய முடியுது அப்படிங்கிறது உலக வரலாற்றில் ஒரு மைல்ஸ்டோன் தான். ஸோ இந்த மைல்ஸ்டோன் ஒரே நாளில் மட்டும் அப்படியே முடிஞ்சு போகலை. எகெயின் அண்ட் எகெயின் அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல் தினம் 1800 கிலோமீட்டர்னா அடுத்த தினம் 1900, 2000 கிலோமீட்டர் இப்படின்னு சொல்லி
தூரம் போக 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 அவங்களுடைய அட்டாக்கினுடைய வீரியமும் அதிகமாயிட்டே இருக்குது. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரஷ்யா அதிபர் புட்டின் அவர்கள் சொல்கிறார், இவ்வளோ இந்த ஆட்டத்துக்கு நான் சரியில்லை, நான் என்ன செய்ய போகிறேன், மொத்தமாக வச்சு முடிக்க போகிறேன், உக்ரைனை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் பார்க்கலாம். வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரியாசன் அப்படிங்கிற ஒரு ஆயில் ரிஃபைனரி, அந்த ஆயில் ரிஃபைனரிக்கு எதிராக உக்ரைன் ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த ஒரு தாக்குதலால் மட்டுமே ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன தெரியுமா? அவங்களுடைய டோட்டல் ஆயில் ரிஃபைனரி கெப்பாசிட்டியில் கிட்டத்தட்ட 5%. ஸோ 5% அவங்க ஆயில் ரிஃபைனரி பண்ண முடியலை. அதற்கு காரணம் உக்ரைனுடைய இந்த ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரோன் அட்டாக் இப்படி ஒரு பக்கமாக ரஷ்யாவை போட்டு துண்டாடிட்டு இருக்கும்போது தான் இதே மாதிரியான ஒரு அட்டாக்கை வேறு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராகவும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரோன்ஸை, பறந்து வரக்கூடிய ட்ரோன்ஸை கண்டுபிடிப்பதற்கு என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத தேடுறாங்க. பல நிறுவனங்களுக்கு அழைப்பை கொடுக்குறாங்க அமெரிக்கா. அதில் இப்போ ஒரு நிறுவனத்தை அழைத்து இந்த ப்ராஜெக்ட் நீ தான்ப்பா செய்கிற அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா அது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு தான். எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லி லோ எர்த் ஆர்பிட்லலாம் நிறைய சேட்டலைட்டை நிப்பாட்டி வச்சுருக்காரு எலன் மஸ்க் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் பற்றிலாம் தெரியலைன்னா ஸ்டார்லிங்க் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்கள், ஒரு 8 காணொலிகள் வரும். அதில் கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவங்க எந்தெந்த பேட்ச் ஆஃப் சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஸ்டார்லிங்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அதில் பதிவு பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் இப்போ அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டினுடைய மதிப்பு மட்டுமே $4.16 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த அளவுக்கு என்னப்பா செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால், சேட்டலைட் வழியாக எப்போதுமே அமெரிக்காவினுடைய வான்பரப்பை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அப்படி கண்காணித்து அங்கே ஏதாவது ஒரு ட்ரோன் வருகிறது, பறக்கிறது என்றால் அதை உடனடியாக அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு கொடுக்கணும். அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் ஏகப்பட்ட ஃபில்டர் அப்படிங்கிறத இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்வாங்க. அது எதிரி நாட்டினுடைய ட்ரோனா, நம்ம ட்ரோனா, எந்த பாதையில் வந்துட்டுருக்கு, எவ்வளவு குயிக்காக ஒரு அட்டாக் அப்படிங்கிறத நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான வீக் பாயிண்ட் அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மாடலை போட்டு எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி மாடல் ட்ரோன்ஸ்னால் அதனுடைய வீக் பாயிண்ட் என்ன இப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோனினுடைய சகல ஜாதகத்தையும் அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும். அமெரிக்காவினுடைய இராணுவம் உட்கார்ந்தபடி அந்த ட்ரோனை அழிப்பதற்கான அடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடையே நடந்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம். ஸோ சேட்டலைட் நெட்வொர்க் டு ட்ராக் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ட்ராக் பண்ணுறது, ஃபைன் பண்ணுறது கிடையாது. ஒரு ட்ரோன், ஒரு ஏர்க்ராஃப்ட் எங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது கிடையாது. அதோட ரேடார் இருக்குது, ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாமே. ஓகே, ட்ரோனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான முக்கியமான கருவிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ட்ராக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரோனினுடைய மூவ்மெண்ட், அந்த ட்ரோன் என்ன செய்யுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அதை அப்டேட் பண்ணுற அந்த வேலையை தான் இப்போ எலன் மஸ்க் அவர்களுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்ய போகிறது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் ஸ்பேஸ் பேஸ்டு அட்வான்ஸ்டு மூவிங் டார்கெட் இண்டிகேட்டர் SBAMT அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பேஸ் பேஸ்டு சிஸ்டம். இதை சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கும், இந்த நெட்வொர்க்குள்ளே ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு சிஸ்டம், அதனால தான் இதை சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, US ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் ஃபோர்ஸும் எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த SBAMTI அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமை உருவாக்க போகிறாங்க. இது மட்டும் வெற்றி அடைந்து விட்டது என்றால் அமெரிக்காவினுடைய வான்பரப்பை ட்ரோன் தாக்குதலிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நம்புகிறாங்க. பட் நாம் நேற்று தான் இந்த DRDOனுடைய 5 சீக்ரெட் மிசைல்ஸ் பாம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ட்ரோனுக்கு மேலே குட்டியாக ஒரு ஏவுகணை இருக்கும். அந்த ஏவுகணை ஒரு கைடடு மிசைல் மாதிரி செயல்படும். ஸோ இந்த ட்ரோன் அமெரிக்காவுக்கு கீழே பறந்தால் தானே பிரச்சனை. இப்போ இந்த மிசைல் என்ன செய்யும் அப்படின்னா, அமெரிக்காக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த மிசைலை தூரமாக இருந்து யார் வேணாலும், அமெரிக்காவினுடைய எதிரிகள் யார் வேணாலும் ஏவ முடியும். கரெக்டாக அது கைடட் மிசைல், குட்டி மிசைல் அப்படிங்கிறதுனால ரேடாரில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. இந்த மாதிரி மிசைல்ஸை இந்த சேட்டலைட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ட்ராக் பண்ணுமா அப்படிங்கிறத எலன் மஸ்க் அவர்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். எது எப்படி இருந்தாலும் வருங்காலத்தில் யுத்தம் மெஷினுக்கும் தான் அதிகமாக நடக்க போகுது. இல்லை மனிதர்களுக்கும் மெஷின்களுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உக்ரைன் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய ரோபோ நீர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனம் இருக்குது. அது ஒரு UGV வாகனம் அப்படிங்கிறது, அன்மேன்டு குரூப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த அன்மேன்டு குரூப் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தூரமாக சில இராணுவ வீரர்கள் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, அவங்களுக்கு தேவையான பேக், சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போகிறது, ரிமோட் வழியாகவே இந்த கார் இயங்கிட்டு அங்கே போகும். ஸோ இந்த காருக்குள்ளே யாருமே பலியாக மாட்டாங்க. எதிரி நாட்டு இராணுவ வீரர்கள் இந்த காருக்குள்ளே வந்து பெருசாக வந்து அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. பட் குண்டு வச்சு அதெல்லாம் தகர்ப்பாங்க. இப்போது உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் இந்த அன்மேன்டு குரூப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெஹிக்கிளில் ஒரு கிரெனேடும் ஒரு தானியங்கி துப்பாக்கியும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு யோசனையில் அதுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓலியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதில் ஷபல்யா MK9 ரிமோட்லி கண்ட்ரோல் காம்பேக்ட் மொடியூல் மற்றும் AGL 53 ஆட்டோமேட்டிக் கிரெனேட் லான்ச்சர் அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க. இது இரண்டுமே ஒரு வாகனத்தில் ஏற்றி வைக்கப்படும். நம்ம ஊரில் நம்ம இந்த சரக்கு ஆட்டோலாம் இருக்குது, சரக்கு லாரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு குட்டி லாரின்னு வச்சுக்கோங்க. அந்த குட்டி லாரிக்கு மேலே ஒரு துப்பாக்கியும் இருக்கும், ஆட்டோமேட்டிக் கிரெனேட் லான்ச்சரும் இருக்கும். இது என்ன செய்யும், எதிரி டெரிட்டரிக்குள்ளே போகும். எதிரி டெரிட்டரிக்குள்ளே போகும்போது அங்கே யாராவது எதிரி வராங்கன்னா இங்கே இருந்தே, அதாவது ரொம்ப தூரமாக இருந்தே அந்த எதிரிக்கு எதிராக இந்த துப்பாக்கியை வச்சு உக்ரைனால் சுட்டு அழிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான புது புது விஷயங்கள், இது ரொம்ப ஈஸி தானே விக்கி, இது நம்ம நார்மலாகவே சிந்திக்க முடிகிறது, இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் இதுக்குள்ளே ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்குது. ஹீட் சென்சார்ஸை வச்சுருக்காங்க, அதே மாதிரி லேசர் கைடன்ஸை வச்சுருக்காங்க, அது கூடவே அவங்களுக்கான தேவையான அந்த நேவிகேஷன் சிஸ்டம், அது GPS வச்சா இல்லாட்டி வேறு எதை வச்சு அப்படிங்கிற அந்த மாதிரியான திட்டங்களையும் வகுத்து வருகிறார்கள். ஸோ கான்செப்ட் என்னமோ சின்னது தான். தூரமாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு உதவுவதற்காகவும் எதிரி நாட்டு இராணுவ வீரர்களை கொள்வதற்காகவும் ஆளில்லா வண்டி, அந்த வண்டிக்கு மேலே ஒரு துப்பாக்கி, அந்த துப்பாக்கி கூடவே கிரெனேட் லான்ச்சர். ஆனால் இதை எப்படி செயல்படுத்துகிறாங்க, அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் இந்த உலகம் படித்து வருகிறது. சரிப்பா, இப்படிப்பட்ட உக்ரைனுக்கு ஒரு 18 நாடுகள் சேர்ந்து செக் குடியரசினுடைய தலைமையில் எப்பா உங்களுக்கு தேவையான ஆர்ட்டிலரி அம்யூனிஷன்ஸ் எல்லாமே வாங்கித்தாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டிருந்தாங்க. திடுதிப்புனி பார்த்தா அந்த கையெழுத்துலேருந்து 9 நாடுகள் வெளியேறிவிட்டார்கள். முடியாது, எங்களால் இப்போதைக்கு உக்ரைனுக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போவும் 18 நாடுகளுடைய உதவி 9 நாடுகளாக குறைந்திருக்கிறது. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியலை. ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டாக இருக்கட்டும், இஸ்ரேல் மற்றும் லெபனன் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி காசா அப்டேட்டாக இருக்கட்டும், ஈரான் அமெரிக்கா அப்டேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வியூகத்தில் இனி இந்த மாதம் தொடர்ச்சியாக இருக்க போகுது. சொல்லப்போனால் வியூகம் ஒரு ஃபயர் அப்டேட் மாதிரி செயல்பட போகிறது. பார்க்கலாம் உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. பொதுவாக ஜிக்ஸா பசில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜிக்ஸா பசில் அப்படிங்கிறத குழந்தைகள் விளையாட அவங்களுடைய மூளையில் ஏகப்பட்ட செயல்பாடுகள் நடக்கும். ஒரு பசில் இன்னொரு பசில் கூட சேருதா, அப்படி சேரும்போது அதுக்கான என்விரான்மெண்ட் சரியாக இருக்கா, அதை மாற்றி வைக்கணுமா இப்படின்னு சொல்லி அந்த முடிவெடுக்கும் திறனாக இருக்கட்டும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், சடனாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும், இப்படி ஒரு மெட்டல் பாக்ஸுக்குள்ளே 60 பசில்ஸ், அதாவது எல்லாமே உடன் பசில், இதுக்குள்ளே இருக்கிறது 60 பீசஸ் ஆஃப் ஜிக்ஸா பசில். இது எல்லாமே வுட், பேப்பரோ பிளாஸ்டிக்கோ கிடையாது. இது ஒன்று, இந்த 60 பீஸ் ஜிக்ஸா பசில் வித் மெட்டல் கேஸ் அமேசானில் பார்த்தபோது 299 ரூபா 289 ரூபாலாம் இருந்துச்சு. ஆனால் இது கிட்ஸ் பெஸ்டி தமிழ் பொக்கிஷத்தினுடைய ஒரு ப்ராடக்ட். அப்படி இருக்கும்போது 249 ரூபா. ஆனால் அது ஒரு பாக்ஸுக்கு கிடையாது, 2 பாக்ஸுக்கு. என்னடா ஒரு பாக்ஸே 299 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கான், நீ 2 பாக்ஸை 249 ரூபாய்க்கா அப்படின்னு கேட்டால், 2 பாக்ஸ் 249, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பசில் வந்துடும். அது இல்லாமல் இது கூட உங்களுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா விற்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர், எம்போஸ்ட் ஸ்டிக்கர் அப்படிங்கிறதும் கிடச்சிடும். ஸோ ஒரு பசில், 2வது பாக்ஸ் பசில், ஒரு ஸ்டிக்கர், இது 3மே சேர்த்து 249 ரூபா. ஒரு 100லேருந்து 150 பீஸ் இருக்குது. வீட்டில் குழந்தைகள் கேம் விளையாண்டுட்டுருக்காங்க, ஃபோனை விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்றி வச்சு இந்த பசிலை கொட்டி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அவங்க டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.